வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கெட் மேப்பிங்கில் ஒரு சில நடத்த வேண்டியது இருக்குது. அதை நடத்திட்டு அதுக்கப்புறமா முடிஞ்சால் போஸ்ட் மேப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ரிக்வஸ்ட் பேரம் நான் கொடுத்துருக்கேன். அதனால இங்கே வந்து 3 விதமான பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். இங்கே 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். அதை 3 பேராமீட்டருக்கான ரிக்வஸ்ட் பேரம் இந்த ரெஸ்ட் ஏபிஐயில் நான் பாஸ் பண்ணுறேன். கரெக்டுங்களா? இப்போ வந்து நான் ஒரு பேராமீட்டரை எடுத்துடுறேன், அட்ரஸ்ன்ற பேராமீட்டரை எடுத்துட்டு ரன் பண்ணுறேன். எரர் அடிக்குது. ஏன்னா இங்கே இந்த ரெஸ்ட் ஏபிஐ எதிர்பார்க்குற பேராமீட்டர் நம்பர் வந்து 3 விதமான பேராமீட்டர் எதிர்பார்க்குது. ஆனால் நான் இங்கே வந்து 2 தான் அனுப்புகிறேன். அதனால தான் நம்ம சர்வர் வந்து எரர் அடிக்கிறாரு. ஓகேங்களா? பேட் ரிக்வஸ்ட்னு சொல்லிட்டு எரர் அடிக்கிறாரு. இதுவே சர்வர் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க. ரிக்வயர்ட் பேராமீட்டர் அட்ரஸ் ஃபார் மெத்தட் பேராமீட்டர் டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் ப்ரெசன்ட். ரொம்ப கிளீனாக சொல்லுது சர்வர் சைடில். என்ன சொல்லுது, அட்ரஸ்ன்ற பேராமீட்டரை இங்கே நீ கொடுத்துருக்க, ஆனால் கிளைண்ட் சைடில் அட்ரஸை அனுப்பவே இல்லை, அதனால எனக்கு இந்த ரிக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி எரர் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? கிளைண்ட்டுக்கு வந்து நீ அனுப்புனது பேட் ரிக்வஸ்ட்னு சொல்லி கொடுத்துருச்சிங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நீங்கள் 3 பேராமீட்டர் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஸ்ட் ஏபிஐயில் எத்தனை பேராமீட்டரை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அத்தனை பேராமீட்டர் இங்கே கொடுத்தாகும். ஓகேங்களா? இப்போ சம் சுச்சுவேஷனில் ஒரு சில பேராமீட்டர் ஒரு சினாரியோவில் மேண்டேட்ரியாக இருக்கும், இன்னொரு சினாரியோவில் வந்து ஆப்ஷனலாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு சமயத்தில் ஒரு பேராமீட்டரை நான் அனுப்பலாம், இன்னொரு சமயத்தில் நான் அனுப்பணும்னு அவசியம் இல்லை எனக்கு அந்த பேராமீட்டர். அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணுறது, அதுக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்ப்ளாயி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். எம்ப்ளாயில் வந்து பர்மனண்ட் வந்து கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு 2 விதமான எம்ப்ளாயி எடுத்துப்போம். நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். ஓகே, பை டிஃபால்ட்டாக ஒரு எம்ப்ளாயி நம்ம உருவாக்குனோன்னா பை டிஃபால்ட்டாக அந்த எம்ப்ளாயி வந்து பர்மனண்ட் எம்ப்ளாயாக உருவாகும். அப்படி இல்லை, சம்டைம் வந்து எனக்கு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வேணும் போது அப்போ இந்த இடத்துல வந்து நான் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் அனுப்புவேன். அதாவது பேராமீட்டர் வந்து கான்ட்ராக்ட் அனுப்புவேன். அப்போது இந்த ரெஸ்ட் ஏபிஐ வந்து அந்த எம்ப்ளாயை கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக உருவாக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் பேராமீட்டர் அனுப்புனேன்னா அது கான்ட்ராக்டாக உருவாகும். நான் பேராமீட்டர் அனுப்பலைன்னா அது வந்து பர்மனண்ட் எம்ப்ளாயாக உருவாகும். அதை எப்படி இதில் ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ரிக்வஸ்ட் பேரம் ஆட் பண்ணணும். கரெக்டுங்களா? இதில் வந்து பேராமீட்டர் நேம் வந்து டைப்புன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த டைப்புக்கான ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து டைப்புன்னு கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாயி டைப்னு கொடுத்துக்கிறேங்க. எம்ப்ளாயி டைப்புன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே ரிக்வஸ்ட் பேராமீட்டருக்குள்ளே பாஸ் பண்ணுற நேமும் இந்த நேம் வந்தால் மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? வேரியபிள் நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே டைப்புன்னு கொடுத்துருக்கேன், ஆனால் இங்கே வந்து எம்ப்ளாயி டைப் நான் வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, அது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா இந்த ரிக்வஸ்ட் பேரம்லேயே சில ஆர்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இது ரிக்வஸ்ட் பேராமீட்டர் நேம் கொடுத்துட்டேன். அடுத்த ஆர்குமெண்ட் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா required equal to falseன்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா டிஃபால்ட் வேல்யூ வந்து பர்மனன்ட்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த ரிக்வஸ்ட் பேரமில் 2 ஆர்குமெண்ட் வந்து நான் எக்ஸ்ட்ரா பாஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ரிக்வயர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்டு, அதோட வேல்யூ வந்து ஃபால்ஸ்னு கொடுத்துட்டேன். இன்னொரு ஆர்குமெண்ட் வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து பர்மனன்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல நான் எதுவுமே அனுப்பலனா, இப்போது நம்மளுடைய 3 பேராமீட்டர் இது. ஓகேங்களா? அந்த 3 பேராமீட்டரை மட்டும் தான் அனுப்புகிறீங்கன்னா, இது 3 பேராமீட்டரை மட்டுமே நீங்கள் அனுப்புனீங்கன்னா என்ன எடுத்துக்கோ, பை டிஃபால்ட்டாக இங்கே வந்து பார்க்கும் 4வது ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே கொடுக்கல அது. ஆனால் அதோட டிஃபால்ட் வேல்யூ பர்மனன்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் அதையே வந்து வேல்யூவாக எடுத்துக்கும். அந்த டிஃபால்ட் வேல்யூவே இந்த டைப்புக்கான பேராமீட்டர் வேல்யூவாக எடுத்துக்கும். ஓகேங்களா? எடுத்துக்கினா அந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை வந்து பர்மனன்ட் எம்ப்ளாயாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இப்போ இந்த வேல்யூவை வந்து நம்ம வந்து இந்த எம்ப்ளாயோட கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணோம். அதுக்கு இப்போ நம்ம ஸ்லைட்டாக இதை மாடிஃபை பண்ண வேண்டியது வரும். இப்போ இங்கே போயிட்டு ப்ரைவேட் ஸ்ட்ரிங்
எம்ப்ளாயி டைப்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல string employee type, then this dot employee type equal to employee type, அப்புறம் getter setter யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? அதுக்கப்புறமா இங்கே எரர் அடிக்குதுன்னு பார்ப்போம். இங்கே டெஸ்ட் கண்ட்ரோலரில் இப்போ இந்த எம்ப்ளாயில் ஒரு ஆர்குமெண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேங்க எம்ப்ளாயி டைப்புன்னு. அப்போது இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணோம். உங்கள் எம்ப்ளாயி கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் கால் பண்ணுற இடத்துல இன்னொரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம். ஓகேவா? அந்த ஆர்குமெண்ட்டை தான் வந்து எம்ப்ளாயி டைப். எம்ப்ளாயி கன்ஸ்ட்ரக்டரில் அடிஷனாக ஒரு ஆர்குமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்குமெண்ட்டில் வந்து எம்ப்ளாயி டைப்பை பாஸ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ எம்ப்ளாயி வந்து பை டிஃபால்ட்டாக வந்து பர்மனெண்ட்டாக கிரியேட் ஆகும். பேராமீட்டரே பாஸ் பண்ணலன்னா பை டிஃபால்ட்டாக இந்த எம்ப்ளாயி வந்து பர்மனெண்ட்டும் கிரியேட் ஆகும். நீங்கள் வேறு ஏதாவது டைப் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த டைப் வச்சு இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம பார்ப்போம் எக்ஸாம்பிளை. நான் சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். சர்வர் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நான் எம்ப்ளாயி டைப்பே பாஸ் பண்ணலாம். அதாவது டைப்புன்ற பேராமீட்டரை பாஸ் பண்ணல. இந்த டைப்புன்ற பேராமீட்டரை இங்கே பாஸ் பண்ணல. அப்படியே அனுப்புகிறேன். சாரி, அட்ரஸ் பாஸ் பண்ணல. நம்ம அட்ரஸ் வந்து மேண்டேட்டரி. ஓகேவா? அட்ரஸ் நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். அட்ரஸ் ஈக்குவல் டு சென்னைன்னு கொடுக்குறேன். அப்போ இங்கே இப்போ 3 பேராமீட்டரை பாஸ் பண்ணிட்டேன். 4வதாக வந்து டைப் மட்டும் பாஸ் பண்ணல. ஏன் 3 பாஸ் பண்ணுறேன்? 3 வந்து மேண்டேட்ரி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி 1, எம்ப்ளாயி நேம் ராஜா, அட்ரஸ் சென்னை, எம்ப்ளாயி டைப்பு பர்மனெண்ட் வந்துடுச்சு. ஏன் இங்கே பர்மனெண்ட் வந்திருக்கு? இங்கே வந்து நான் எம்ப்ளாயி டைப்பே பாஸ் பண்ணல, டைப்புன்ற பேராமீட்டரே பாஸ் பண்ணல. அதனால இந்த ரெஸ்ட் டைப் என்ன பண்ணுது? இந்த டைப்புக்கான டிஃபால்ட் வேல்யூ வந்து பர்மனெண்ட், அதை எடுத்து இங்கே அமுச்சு விட்டுருது. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த பர்மனெண்ட்ற வேல்யூ இதில் மேப் ஆகிடும். அதை வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ண உடனே ஒரு எம்ப்ளாயி கிரியேட் ஆகுது. அதோட டைப் வந்து பர்மனெண்ட்னு உருவாகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உருவாகிட்டு பாருங்கள். இந்த எம்ப்ளாயி வந்து இந்த ராஜான்ற எம்ப்ளாயி வந்து பர்மனெண்ட்டு. ஓகே, இப்போ நான் வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். கொரி பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். டைப் ஈக்குவல் டு கான்ட்ராக்ட்னு கொடுக்குறேன். டைப் வந்து கான்ட்ராக்ட். இந்த எம்ப்ளாயி டைப் வந்து கான்ட்ராக்ட். பேர் வந்து சுரேஷ். அட்ரஸ் வந்து மதுரை. எம்ப்ளாயி ஐடி வந்து 3 கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து டைப் பாஸ் பண்ணதுனால இந்த எம்ப்ளாயி டைப் வந்து கான்ட்ராக்டாக உருவாயிருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த டைப்பில் இந்த டைப்புன்ற வேரியபிளில் இந்த டைப்புன்ற பேராமீட்டரில் வந்து ஆல்ரெடி ஒரு வேல்யூ பைண்ட் ஆகிருக்கு. கான்ட்ராக்ட்ன்ற வேல்யூ பைண்ட் ஆகிருக்கு. அதனால டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்காது. இதில் கான்ட்ராக்ட் இருக்கிறதுனால இந்த கான்ட்ராக்ட்ன்ற வேல்யூ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே போய் எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு உருவாகுது. ஓகேங்களா? திருப்பி இதை எடுத்து வர்றேன் பாருங்கள். டைப் எடுத்து வர்றேன். இப்போ இதே சுரேஷ் வந்து பர்மனெண்ட்டாக உருவாவார். பாருங்கள், சுரேஷ்ன்ற எம்ப்ளாயி வந்து பர்மனெண்ட்டாக கிரியேட் ஆகிட்டாரு. ஓகே, ஸோ இது வந்து ரிக்வெஸ்ட் பேராமரியா ஒரு சில அடிஷ்னல் பிஹேவியர். ஓகே, ஸோ கெட் மேப்பிங்கை பற்றி இவ்வளோதாங்க. ஓகேங்களா? கெட் மேப்பிங்கில் வந்து வழியாக நீங்கள் வந்து டேட்டாவை கிளைண்ட்லேருந்து வாங்கினோன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ரிக்வெஸ்ட் பேரம் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்ட் மேப்பிங் பற்றி பார்க்க போகிறோம். போஸ்ட் மேப்பிங் எதுக்காக பயன்படுது, போஸ்ட் மேப்பிங்க்கும் கெட் மேப்பிங்க்கும் என்ன வித்தியாசம், இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஸ்ப்ரிங் போட் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தாய்மொழியில் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, அன்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் சுரேஷ். ஒன் மோர் திங் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து
இங்கே சுரேஷ் ஸ்டாலின் ஜாவா தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு விட்டுறேன். ஓகேங்களா, இங்கே சுரேஷ் ஸ்டாலின் இந்த ரெபாசிட்டர் நான் போட்டு விட்டுறேன். நீங்கள் இதில் போய் பார்த்துங்க. இந்த ரெபாசிட்டர் யூஆர்எல் மட்டும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணி விட்றேன். அதில் போய் எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்துங்க. ஓகேவா? ஓகே கைஸ், பாய் பை ஃப்ரெண்ட்ஸ், சுரேஷ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம. ஓகே.